இப்போ இன்றைக்கி ஒரு நடிகரை நெருங்கணுன்னால ஒரு 25 பாடிகார்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஒரு விஜயகாந்த் சாரை போய் பார்த்துடலாம், ஒரு சரத் சாரை போய் பார்த்துடலாம், ஒரு சத்யராஜ் சாரை போய் பார்த்துடலாம். நீங்கள் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 கோடி வாங்கின ஆர்டிஸ்ட்டு கொரோனாக்கு அப்புறம் 100 கோடி வாங்கியிருப்பார். காரணம் வந்து ஓடிடியில் வியாபாரம் ஆகுது. மக்களையும் நம்ம கூட சொல்லலாமா? ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தானே விரும்புகிறாங்க ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒன்று சின்ன படங்கள் என்னென்ன சொல்லுங்கள் சார்? டூரிஸ்ட் ஃபேமிலி, வேறு சொல்லுங்கள். நிறைய குட் நைட், நிறைய படங்கள், நிறைய படம் ஓடின பெரிய படம் சொல்லுங்கள். ஓடின படங்களா? ரீசெண்டாக ஓடும் டக்குன்னு யோசிக்க வேண்டியது. கேப்டன் விஜயகாந்த் சாரும் நிறைய பேசியிருக்கோம். இன்னொன்று அவருக்கு வந்து நான் இப்போ நீங்கள் இந்த அரசியலுக்கு போயே ஆகணும் கேப்டன் சொல்லி வற்புறுத்தினா நானும் வர்றேன். அவருக்கு மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்கன்றது அவர் இருக்கும்போது வந்து சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி அது இது பண்ணிட்டு இருந்தாங்க. இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா யாருக்காவது அந்த மாதிரி ஒரு கிரௌடு பார்த்தீங்களா? முரளி சார் பற்றி இது விஷயம் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவில் நல்லா வீட்டில் வந்துட்டு இருந்த போது அவருக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மரணம். உண்மையிலே பெரிய எதிர்பார்க்காத அவர் இறக்குற வயசே இல்லை சார். இது ஜனக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா அவ்வளோ ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. இல்லை சார், அது ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. அந்த படத்தை வந்து அது என்னத்தை சொல்கிறது கூட எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. நம்ம நேரம் சரியில்லை, அவ்வளோதான். வடிவேல் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். இவரும் கேப்டன் அவ்வளோ பாசமாக இருப்பார். இது இடையில என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு பிரிவாகி வெளியில் மக்கள் பேசுகிற அளவுக்கு நடந்து போச்சு. இந்த ஸ்டார் நைட்டு நடக்கிறதுக்கு, நடிகர் சங்க ஸ்டார் நைட் நடக்கிறதுக்கு கேப்டன் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக இருந்து எந்த அளவுக்கு ஒத்துழைச்சாரோ அந்த அளவுக்கு சரத்குமார் சாரும் சரி, நெப்போலியன் சாரும் சரி, ராதாரவி சாரும் சரி எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு வந்து பெரிய விஷயம். அன்றைக்கி வந்து முழு ராத்திரி என் கூட இருந்து இந்த பணத்தை வாங்குறதுக்கு உதவுனது நெப்போலியன். டிக்கெட்டு வந்து மலேசியாவிலேருந்து கிளம்புறோம், ரஜினி சார் கேட்குறாரு சிங்கப்பூர் ஷோவில் டிக்கெட்லாம் விற்று போச்சா மைது, நான் எதுவும் வந்து கவுண்டரில் நிற்கணுமா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, வார்த்தை சொல்கிறதெல்லாம். கவுண்டரில் வந்து நிற்கணுமா அப்படின்னாரு. விஜய் கூட படம் படலை, பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவிலேருந்து மும்பை ஸ்டாரை வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. கேப்டனுக்கு கூடாத கூட்டம் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம் இல்லை, கலைஞருக்கு கூடாத கூட்டம் இல்லை. இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகுமான்னா? ஒன் இந்தியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு சிறப்பான ஒரு இன்டர்வியூவில் நம்மளோட ஒரு தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஆளுமை இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி தேதியில் சினிமா உருவாக்குறது வந்து ரொம்பவும் கஷ்டமான விஷயம். இதே நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா, அப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சினிமாவுக்கு மூலதனமாக இருக்கக்கூடியது அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான். அப்படி தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த தயாரிப்பாளர் காஜா மைதீன் அவர்கள் தான் நம்மளோட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஒன் இண்டியா தமிழ் மீடியா சேனல் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஒரு சந்திச்சதில் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பல வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு தயாரிப்பு நிறுவனம், தயாரிப்பாளர். ஆமாங்க. உங்களுடைய சினிமா அனுபவமே கிட்டத்தட்ட பல வருடங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏகப்பட்ட பேட்டிகளை பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட பேசுகிறதுல மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் நாமளும் பேசலாம். முதல்ல இப்போ தமிழ் சினிமா எப்படி இருக்குது அப்படின்றத பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் காலகட்டங்களில் ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை நிர்ணயிக்கிறவர். அவர் டேரக்டர் சூஸ் பண்ணுவார், டேரக்டர் மூலமாக அடுத்து ஹீரோ போவாங்க, டெக்னீஷியன்ஸ் அடுத்து பிரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தேதியில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஹீரோ ரெடி பண்ணிடுறாங்க, அந்த ஹீரோக்கான ஒரு கதையை பிச் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொடியூசர் யார் அப்படின்ற மாதிரி தேடலாம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போ நாங்கள் அந்த டைம் பண்ணிகிட்டு இருந்த காலம் வந்து புரட்சி தலைவர் சிவாஜி சார், ஜெய்சங்கர், முத்துராமன் சார், இந்த பண்ணி வந்து ரொம்ப பொற்காலம் சினிமாவுக்கு. பெருசாக லாஸ் ஆனவங்களும் கிடையாது. அதில் லாஸ்னால் கொஞ்சம் வரும், லாபமும் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் ஒரு தயாரிப்பாளருங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்த காலங்கள் அது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த காலங்கள் பார்த்திங்கனாலும் நல்ல பீரியடு. 90s நீங்கள் சொல்கிறது? நான் சொல்கிறது 90க்கு மேலே, 90லேருந்து ஒரு 2000 வரைக்கும் வைங்களேன். அது ஒரு அருமையான பீரியடு. சினிமா வந்து பிரச்சனைகள் அது இது கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக இதாக இருந்தால் கூட ஒரு ஜாலியாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட நம்ம ஒரு தொழில் பண்ணுறது ஒரு சந்தோஷத்தோடு பண்ணக்கூடிய காலங்களாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிறது வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி அடித்தா ஜாக்பாட்டு, உளுந்தா தரமாட்டோம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி இந்த பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. ஓடின படங்கள் பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஓடாத படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு.
இது வந்து இன்றைக்கி இருக்கிற செலவு இது, அதாவது சினிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அன்னைக்கு நாங்கள் படம் பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு செட்டார் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு செக்டார் இல்லை. இன்றைக்கி வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் படம் ஓடலைன்னா பெரிய லாஸை சந்திக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டர் பயப்படுறாங்க. அன்றைக்கி அப்படி கிடையாது. படம்னு எடுத்தால் ஒரு பூஜைன்னு ஒன்று போடுவோம். பூஜைங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படம் ஆரம்பிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரிவிக்கிறது. ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம தெரிஞ்சவங்க சினிமா சம்மந்தப்பட்டவங்கலாம் வருவாங்க. எல்லா ஊரில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு ஒருத்தர் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அது. ஆமாம் ஆமாம். ஒரு கல்யாணம், புதுமண புகுவிட போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோலாகலமாக இருக்குன்னு வைங்களேன். இதை பொறுத்து செட்டப் பொறுத்து இதாக இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் வருவாங்க. இப்போ நம்ம படம் முடிச்சுட்டு போய் ஆஃபீஸ்க்கு போனோன்னா எல்லோரும் அங்கே வருவாங்க. சும்மா கெட்டுக்கிற மாதிரி நல்லா பேசிகிட்டு இருப்போம். ஒரு விலை வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டை பொறுத்து. ஒரு விஜயகாந்த் சார் என்ன இருக்கார், ஒரு சத்யராஜ் சார் இருக்கார், ஒரு சரத் சார் இருக்காருன்னா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும். யார் டைரக்டர், யார் காம்பினேஷன் சொல்லி. அப்போயே நமக்கு ஒரு அட்வான்ஸு பார்கெயின் நடக்கும். அப்போயே ஒரு அட்வான்ஸுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து அதுலேயே ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டிஸ்கஷன் இருக்கும். சார் இந்த படம் வந்து இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 கோடி, இப்போ ஒரு சரத் சாரை போட்டு ஒரு 5லேருந்து 6 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னும்போது ஒரு 6.5 கோடி பிஸ்னஸ் ஆனால ஹாப்பி. ஒரு சினிமா எடுக்கிறோம், நமக்கு ஒரு மினிமம் லாபம் கிடைக்குது அப்படின்னு அதுக்குள்ளே டைரக்டரும் முடிச்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் இல்லை. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறவங்க யாருமே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பட்ஜெட்லேயும் படம் நடக்கிறதும் இல்லை. மினிமம் எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கி இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் உள்ளே நுழைஞ்சிட்டு 200 கோடி, 300 கோடி, 500 கோடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து எடுக்க முடியல. அப்படியே எடுத்தால் கூட அதை ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தேதியில் ஒரு நடிகருடைய சம்பளம் நாம் எடுத்துக்கிட்டாலே 150 கோடி 200 கோடின்னு சொல்கிறாங்க. உங்கள் காலகட்டங்கள் நீங்கள் நிறைய முக்கியமான நடிகரை வச்சு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ஸ்டார் நடிகர் வச்சு பண்ணியிருக்கீங்க. அதிகபட்ச சம்பளம் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு? நான் மேக்ஸிமம் கொடுத்தது 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். 3 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். ஆனால் 10 கோடியிலேருந்து 11 கோடி ரூபா வியாபாரம் இருந்துச்சு. அதாவது 4 மடங்கு வியாபாரம் இருந்துச்சு. இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா 200 கோடி ரூபா வியாபாரம்னா 175 கோடி நடிகர் வாங்கிடுவார். மற்ற 25 கோடியில் தான் மற்ற படங்களெல்லாம் எடுக்கணும். அது 200 கோடி வியாபாரம் ஆகுமான்னா கேரண்டி கிடையாது. அடித்தா ஒரு 300 கோடி, 400 கோடி, 500 கோடின்னு போட்டு பேப்பரில் இத்தனை கோடி அந்த உலகம் ஃபுல்லாக இவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ கலெக்ஷன்னு. அது ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இன்கம் டேக்ஸுக்கு நியூஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. இந்த படம் 500 கோடி கலெக்ஷன் ஆச்சு, இந்த படம் 400 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு போட்டு கொடுத்துருவாரு. நியூஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருப்பார். அவர் கலெக்ஷனை கொடுப்பாரு. அந்த தியேட்டருக்கான செலவுகள் எவ்வளவு, இது எவ்வளோ டேக்ஸ் போகுது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த நடிகர் படம் 500 கோடி வியாபாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. 500 கோடியில் எவ்வளோ செலவாச்சுங்கிறது யாருமே வெளியே மக்களுக்கு என்ன, 500 கோடி ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்களே தவிர அந்த 500 கோடியில் ப்ரொடியூசருக்கு வந்து 200 கோடிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. அது மறைக்கப்பட்டுருது. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம்னா, சில பேட்டிகளை எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது, எம்ஜிஆர் வந்து நிறைய தயாரிப்பாளர்களை பார்க்கும்போது முதலாளி தான் அப்படின்னு முதலாளி தான் கூப்பிடே பழக்கம். சார் எம்ஜிஆர் மட்டும் இல்லை சார், எம்ஜிஆர் வந்து பர்டிகுலராக அதை தலைவரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி யார் வந்தாலும் எந்திரிச்சு நிற்பார், வாங்க முதலாளின்னு கூப்பிடுவார் அப்படின்ட்டு. அதாவது எங்கள் காலங்கள்லையும் இருந்துச்சு. இப்போ ஒரு கேப்டனோ, சரத் சாரோ, சத்யராஜ் சாரோ, பிரபு சாரோ வச்சுலாம் படம் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும். ஒரு தயாரிப்பாளரும் ஒரு நடிகர் வந்து ஒரு அந்யோன்யமாக இருக்கும். ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு சொந்த ரிலேஷன்ஸ் மாதிரி இருப்போம். இப்போ அந்த சூழ்நிலைகள்லாம் இல்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு நடிகரை நெருங்கணுன்னால ஒரு 25 பாடிகார்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஒரு விஜயகாந்த் சாரை போய் பார்த்துடலாம், ஒரு சரத் சாரை போய் பார்த்துடலாம், ஒரு சத்யராஜ் சாரை போய் பார்த்துடலாம், ஒரு விஜயை பார்க்கலாம், அஜித்தை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்க ஈஸியாக விட்டுச்சு. இன்றைக்கி எதுக்கு வந்து 20 பாடிகார்டு 25 பாடிகார்டுங்கிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. பாடிகார்டு வைக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அதில். இல்லை, இந்த இடைவெளி எதனால் சார் தயாரிப்பாளருக்கும் நடிகருக்குமான இடைவெளி இவ்வளோ வரதுக்கான காரணம் என்ன? இது எப்படி உருவாச்சுங்க? இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இன்னொன்று அதாவது சார் இன்றைக்கி வந்து சுயநலம் ஜாஸ்தியாக போச்சு சார். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறைய பெரிய கம்பெனிகள்லாம் உள்ளே வந்துட்டு பல வேறு தொழிலில் சம்பாரித்து
ரொம்ப மதிப்பு மரியாதையோடு இருந்துட்டு இங்கே வந்து படத்தை எடுத்துட்டு ஆளாளுக்கு 100 கோடி 200 கோடின்னு இவங்களே தப்பு சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வியாபாரம் என்ன ஆகும்னு பார்த்து ஒரு நடிகருக்கோ இதுக்கு ஒரு டெக்னீஷியனுக்கோ சம்பளம் பேசணும். கண்ணை மூடிக்கிட்டு பேசுகிறது பெருமை. நான் இவரை வச்சு படம் எடுத்தேன், அவரை வச்சு படம் எடுத்தேன், பெருமைக்காக போய் படத்தை எடுத்துகிட்டு மாட்டிக்கிட்டு இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய கம்பெனி வெளியே சொல்ல முடியாமல் இவங்க பல பேர் கடன் கொடுக்குற கெப்பாசிட்டியிலேருந்து இவங்க கடன் வாங்குகிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. வெளியிலேயே தெரியறதில்ல. நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் மூடியே போயிட்டாங்களா? நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. இப்போ கார்பரேட் கம்பெனிகள் வந்து அவங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் வச்சுருக்கிறதுனால சமாளிச்சுட்டு படத்தை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பெருசாக லாபம் வருது பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பெரிய லாபம் வருதுன்னா 2 படம் அடிபடுது. ஆனால் வெளியே பங்கும் இருக்குல்ல சார்? கார்பரேட் ஒரு பக்கம் நம்ம உள்ளக்க வரும்போது தான் இந்த மாதிரி. ஆமாம், கார்பரேட்னால தான் சார் இது வந்து இவ்வளோ தூரம் சினிமா வந்து இதானது, சம்பளம் உயர்ந்தது. இன்னொன்றுக்கு சம்பளம் உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ஓடிடி. ஓடிடி வந்து சார் கொரோனா டைமில் கொரோனா வந்து மக்களை பாதித்தது மட்டும் இல்லாமல் சினிமாவே பெருசாக பாதிச்சிருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் வீட்டில் முடங்கி போய் உட்காந்துருந்தோம். வேறு வழியே இல்லை, எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை. நம்ம வீட்டில் நம்ம டிவி நம்பி, நம்ம டிவி மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட், டிவி மட்டும்தான் பொழுதுபோக்குன்ற டைமில் ஓடிடி உள்ளே நுழைஞ்சி சரியான காசு பார்த்தாங்க. அதில் ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி பார்த்தாங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி என்ன பண்ணால் அப்படியே கண்டினியூ, கொரோனா முடிச்சு எல்லாம் முடிச்சு அப்படியே கண்டினியூட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்துக்கு 50 கோடி 100 கோடி 200 கோடின்னு வேலை பேசணும். என்ன பண்ணிட்டாங்க, இந்த பெரிய நடிகர்லாம் தாறுமாறான சம்பளம். நீங்கள் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 கோடி வாங்கின ஆர்டிஸ்ட்டு கொரோனாக்கு அப்புறம் 100 கோடி வாங்கியிருப்பார். காரணம் வந்து ஓடிடியில் வியாபாரம் ஆகுது, சேட்டலைட்டில் வியாபாரம் ஆகுது. அன்றைக்கி சேட்டலைட்டும் நல்ல விலை கொடுத்தாங்க, ஓடிடியும் நல்ல விலை கொடுத்தாங்க, படங்கள் நல்ல பெரிய விலை போச்சு. இன்றைக்கி சேட்டலைட்டும் வாங்குறதில்ல, ஓடிடியும் வாங்குறதில்ல. ஆனால் எந்த ஆர்டிஸ்ட்டும் சம்பளத்தை குறைச்சிக்கிறதே கிடையாது. தமிழ் ஃபில்மில் ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் 100 கோடி வாங்குறாருன்னு வைங்க, அந்த 100 கோடி படம் வந்து ஒரு 50 கோடி ரூபா லாஸ் ஆகி போகுது. இப்போ தயாரிப்பாளர் போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி சார் உங்களால் ஒரு 50 கோடி லாஸ் ஆகி போச்சு, எனக்கு ஒரு உடனே டேட்டு கொடுங்க. அவரோட மைண்டில் என்ன இருக்குன்னா, சரி இவரால் நம்ம ஒரு 50 கோடி லாஸ் ஆகிருக்கோம், இவர் ஒரு 25 கோடி குறைச்சி 75 கோடி படம் பண்ணுவார், அடுத்து படம் ஓடிச்சுன்னா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி போய் பேசுவார். ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ண, உனக்கு டேட்டை கொடுக்குறேன், ஆனால் இப்போ சம்பளம் 125 இவர் வேறு வழி இல்லாமல் கமிட் பண்ணுவார். அந்த படத்தில் போன லாஸ் பத்தாதுன்னு இந்த படத்துலேயும் லாஸ் ஆகிட்டு திருப்பி புலம்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு திரையரங்க உரிமை சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பெரிய ஸ்டார்கள் வந்து சம்பளத்தை அதிக அளவு ஏற்றிட்டு போயிட்டாங்க, ஏற்றி போயிட்டு இப்போ அவங்க சும்மா உட்காந்துருக்காங்க. இப்போ வேறு ஸ்டேட்லலாம் இருக்குது சார். இப்போ வந்து ஏரியா வாங்கிக்கிடுவாங்க. இப்போ இந்தியிலலாம் இருக்குது, ஷாருக்கான் சல்மான்கான் படம்லாம் வந்து ஓவர்சீஸ் வாங்கிக்கிறாங்க. நமக்கு அந்த சம்பளங்கிற பார்ட் வந்து அப்படியே ஒரு ஏரியா நம்ம பிஸ்னஸாகவும் பார்க்கலாம், நம்மளுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கான இதாக பார்க்கலாம். ஒரு 500 கோடினா ஒரு 200 கோடி ஓவர்சீஸ் அவங்க வாங்கிக்குவாங்க. மிச்சம் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம போராடினா போதும். ஆனால் இங்கே தமிழில் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது, தெலுங்கில் இருக்குது. இதனால தான் மற்ற இண்டஸ்ட்ரிலாம் ஈஸியாக 1000 கோடி அடிக்கிறாங்களா? நம்மளால் அது முடியலையா? மற்ற இண்டஸ்ட்ரி இதனால தான் ஈஸியாக 1000 கோடி வருமானமாக அங்கே வருது, இங்கே எதுவும் கலெக்ஷன் வர மாட்டேங்குது. ஓடனா தான் சார் 1000 கோடி வர்ற. நீங்கள் இந்தி படங்கள் கூட நீங்கள் சொல்கிறீங்க 1000 கோடி வருதுன்ற படம் மட்டும்தானே வெளியே தெரியுது, அற்றப்பிழப்பான படங்கள்லாம் உங்களுக்கு தெரியறது இல்லையே. எப்பவுமே சினிமாவில் வந்து ஜெயிக்கிற ஒருத்தர் தான் தெரியும், தோற்று போகிற லட்சம் பேர் தெரியறதில்ல. அந்த ஜெயிக்கிற ஒருத்தரை பார்த்து தான் அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த விட்டில் பூச்சி மாதிரி அந்த ஜெயிக்கிற ஒருத்தரை பார்த்து தான் எல்லாருமே ஓடிடுவாங்க. ஆமாம், தோற்று போன நிறைய பேர் இருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்து சினிமாவுக்கு வந்து காணாமல் வீடு வாசலை இழந்து சொத்து சொகத்தெல்லாம் இழந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொன்னது ஒரு விகிதத்தில் கரெக்டு. ஆனால் வந்து இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டு திரையரங்குகளுக்கு இன்றைக்கி படம் இல்லாமல் ரொம்ப இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. சாரெல்லாம் வந்து சுப்பிரமணியம் சார்லாம் வந்து ஒரு லெஜண்ட் சினிமாவில். சினிமாவே ஒரு எல்லாமே வாழ்க்கையே அவருக்கு சினிமா தான். சினிமாவில் சாதித்த ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் உரிமையாளர். இன்றைக்கி அவங்க தியேட்டர் உரிமையாளராக இருக்காங்க. இப்போ பெரிய படங்களை மட்டுமே எல்லாமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களே தவிர எவ்வளோ சின்ன படங்கள் இருக்குது, அதை வாங்கணும், அதை வாங்கி ரிலீஸ் பண்ணலான்னு எந்த திரையரங்குகளும் வந்து முன்னுக்கு வர்றதில்லை. இல்லை அவங்க இன்னொரு சைடு வந்து தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க சின்ன படங்கள்னா அப்படின்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ ஓடின படம் எதுவும் சின்ன படமே ஓடவே இல்லையா?
பெரிய படம் மட்டும்தான் ஓடி இருக்கா சார்? இன்றைக்கி லிஸ்ட் எடுங்க சார். பெரிய படம் ஓடாத பெரிய படம் எத்தனை இருக்குது, ஓடின சின்ன படங்கள் எத்தனை இருக்குது, லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். அன்னைக்கு நீங்கள்லாம் வந்து கை கொடுத்தீங்க எல்லாருக்கும், நாங்கள்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி யாருமே அதுக்கு மாதிரி ஒருத்தர் கை கொடுக்க யாருமே கிடையாது. பெரிய படங்கள் வந்தால் ரிலீஸ் பண்ணுறீங்க, சின்ன படங்களுக்கு தியேட்டரே கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் வரும்போது 10 சின்ன படம் ரிலீஸ் ஆகுது, அந்த 10 படம் காணாமல் போயிடுது. அந்த பெரிய படம் மட்டும்தான் தெரியுது. பெரிய படம் ஓடலைன்னா அதுவும் லாஸு. முன்ன மாதிரி இப்போ சுப்பிரமணிய சார்லாம் உட்காந்து நம்ம பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த சின்ன படங்கள்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் கை கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக இது வந்து ஆரோக்கியமாக திருப்பி சினிமா எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொரு பக்கம் மக்களையும் நம்ம குறை சொல்லலாமா? ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தானே விரும்புகிறாங்க. ஒரு பக்கம் அப்படியெல்லாம் கிடையாது சார். ஓடிடியில் பார்த்துடலாம், பெரிய படத்துக்கு மட்டும் தியேட்டருக்கு போகலாம். தியேட்டர் வைபு அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்கி வச்சு. இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒன்று சின்ன படங்கள் என்னென்ன சொல்லுங்கள் சார்? டூரிஸ்ட் ஃபேமிலி, வேறு சொல்லுங்கள். நிறைய குட் நைட், நிறைய படங்கள், நிறைய படம் ஓடணும். பெரிய படம் சொல்லுங்கள். குட் பேட் அகலி வந்தது, விடாமுயற்சி, ஓடின படங்கள் சொல்லுங்கிறேன். ஓடின படங்களா? ரீசெண்டாக ஓடணும், டக்குன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சின்ன படங்கள் உங்களால் சொல்ல முடியுதுல்ல, பெரிய படங்கள் சொல்ல முடியுதா? அப்புறம் ஏன் பெரிய படங்கிறீங்க? இப்போ சின்ன படம் அந்த தயாரிப்பாளர் சொந்த முயற்சியில் ரிலீஸ் பண்ணி தானே ஜெயிச்சு படங்கள் ஓடி மக்கள் வந்து படம் நல்லா இருந்தால் 100% பார்க்குறாங்க. இப்போ மக்கள்லாம் நம்ம தானே மக்கள். நமக்கு எந்த படம் பிடிக்கும் நம்ம குடும்பத்தோடு போகிறோம்ல தேட்டருக்கு. அதான் சொல்கிறேன். இப்போ சாரெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா பழைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செட்டப்பை கொண்டு வரலாம். சின்ன படங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், பெரிய படங்களுடைய வேல்யூ கட்டாயமாக இறங்கும். இப்போ இதுக்கு நடுவுலையே பழைய படங்களை திரும்ப ரீரிலீஸ் பண்ணுற ஒரு கல்ச்சரும் போயிட்டு இருக்கு. பார்க்குறாங்கல்ல, அது பார்க்குறாங்கல்ல, ஜனங்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. அப்போ பழைய படம் நல்ல படமாக இருக்குன்னு தேட்டருக்கு போக தானே செய்கிறாங்க. அப்புறம் ஜனங்களுக்கு தப்பு சொல்கிறதுல என்ன இருக்குது? அவங்களுக்கு தேவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு காமெடியோ, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோ. நிச்சயமாக வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓடாதுன்னாங்க. இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் நல்ல அருமையான ஃபேமிலி கதை தான். அதுக்கு முன்னாடி சசிகுமார் சார் படம் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு படம் வந்துட்டு இருந்துச்சு இல்லை, அயோத்தி. அது எவ்வளோ அருமையான படங்கள். நல்ல படங்கள் வந்தால் நிச்சயமாக ஜனங்கள் பார்க்குறாங்க, வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. சார் உங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தை எடுத்துக்கலாம், பல வெற்றி படங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. உங்களுடைய தயாரிப்பில் அந்த படங்கள் ஏதாவது திரும்ப ரீலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? தேவதை கண்டென்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஓகே, சூப்பர். ஆமாம், அது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை. அதை ரீலீஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மேம்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரிஜினல் சிங்கத்தை வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாங்க, வேர்ல்டு லெவலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிரபு சாலமன் டைரக்ஷனில். ஆமாம், பிரபு சாலமன் சார் டைரக்ஷனில் யோகி பாபு, ஸ்ரீஹரின்னு சொல்லி ஒரு புது ஹீரோ இதில் அறிமுகமாகறாரு. ஓகே. ஆமாம், இந்த ஹீரோ பற்றி சொல்லிடலாமே. ஹீரோ நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு இந்த படத்துக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க. நிறைய விஷயங்கள் பேசணும். மேம்போ பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இது வந்து அதை பற்றி பேசலாம். ஆமாம், இது வந்து ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு தமிழான நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு படமாகவும் இந்த மேம்போ படம் இருக்கும். இது வந்து ஏப்ரல் சம்மருக்கு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதில். ஆமாங்க. இப்போ உங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் ஆரம்ப சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கீங்க, நிறைய முன்னணி நடிகர்களை வச்சு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தயாரிப்பாளரை அப்போ உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி மதித்த ஒரு நடிகர்னா எல்லாருமே சார், எல்லாருமே இப்போ நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம். அவங்களும் வந்து நம்மளை வந்து ஒரு தயாரிப்பாளர் இது நடிகருங்கிற பாகுபாடே கிடையாது. அவ்வளோ அருமையாக தான் எல்லாருமே நான் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே நான் ஒரு தோழமையோடு தான் இருந்திருக்காங்க. ஆமாங்க. உங்களுடைய படங்களை நான் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயம் யூனிக்காக தோணுச்சு. ஏன்னா உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க எல்லாருமே டக்குன்னு அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜயகாந்த் சார் ஆகட்டும், சரத்குமார், கார்த்திக் சார், சுரேஷ் கோபி, இப்போ கேரளாவில் அவர், ரோஜா, குஷ்பு அப்படின்னு எல்லாருமே அரசியலில் இருக்கவங்களா இருக்காங்க. இது எதுவும் பிளானிங்காக ராசியாக இருக்கும்? இது வந்து நீங்கள் சொல்கிற புது கதையாக சார். இது யாருமே சிந்திச்சு பார்க்க முடியாது. அவங்கவுங்க அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் வந்துச்சு, அவங்க வந்துட்டாங்க சார். அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுவும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அவங்க ஃபியூச்சரில் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்ற? இல்லை சார், இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நானும் கேப்டன் விஜயகாந்த் சாரும் நிறைய பேசியிருக்கோம். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ஸ்டார் நைட் அப்போ மலேசியா போனப்போ நாங்கள் 2 பேர் தனியாக இருந்து
நேரங்கள் நிறையா இருக்கும்போது நிறையா பேசியிருக்கோம். இன்னொன்று அவருக்கு வந்து நான் இப்போ நீங்கள் இந்த அரசியலுக்கு போயே ஆகணும் கேப்டன் சொல்லி வற்புறுத்தினா நானும் ஒரு ஆள். நீங்களும் ஒரு நானும் என்ன ஒரு ஆள். காரணமே அவர் இல்லை சார், மக்களுக்கு வந்து அவருடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா நடிகை வந்து ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்கு, ஈகோ இருக்காது, ஒரு பந்தா இருக்காது, ஒரு ஏழ்மையாக பழகக்கூடிய ஆள். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நடிகரில் அவர் ஒரு நடிகர் இல்லையா? ஆனால் அதுக்கான இது எதுவுமே இருக்காது. சாதாரணமாக சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்பேர்ப்பட்ட மனுஷன் வந்து அரசியலுக்கு வந்தாக்க நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்ற மைண்டில் தோணுனதுனால அவர் சொல்லியிருக்கேன், கேப்டன் உங்களுக்கு நிறையா, அது இல்லாமல் மக்கள் முன்னாடி வந்து அவருக்கு ஒரு அது அந்த அவருக்கு மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்கன்றது, அவர் இருக்கும்போது வந்து சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி அது இது பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது அந்த மாதிரி ஒரு க்ரௌடு பார்த்தீங்களா? இருக்கும்போது வர்றவன் இது இல்லை சார், உண்மை இல்லை. ஒரு இறந்த பிறகு ஒரு மனுஷனுக்கு அந்த அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் தான் சார் அவர் மேலே வச்சுருந்த அன்பு. அவருக்கு அவர் யாருன்றது அன்றைக்கி தான். இன்றைக்கி வந்து அவர் சில பேர் கூட சொல்கிறாங்க, கேப்டனை பற்றி பேசுகிறார், நாங்கள்லாம் யாருன்னு. நீ எல்லாம் செத்தினா உங்க பின்னாடி இவ்வளோ கூட்டம் வரவே வராது. எவன் ஒருத்தன் இருக்கும்போது வர்ற கூட்டம் வந்து உண்மை இல்லை சார். இறந்த பிறகு ஒருத்தர் போகிறது, அவர் என்ன பார்க்க போகிறாரா நம்ம பேர் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. ஆனால் வந்தாங்க பாருங்கள், வந்தாங்க. அதுதான் உண்மையான இந்த மக்கள் வச்சுருந்த அன்பு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சமாதிக்கு கோயில் மாதிரி வந்து கோயில் மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க. அதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் அது. சூப்பர் சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன். அதாவது நிறைய அறிமுக இயக்குனர்கள், அதாவது 2வது படம் 3வது படம். ஆமாம், 2வது படம் எல்லாம் நானே பண்ணியிருக்கேன். சாருக்கு 2வது படம் போயிருக்காரு. சேரன் சாருக்கு 2வது படம், ரவிச்சந்திரனுக்கு 2வது படம், அவர் கலைஞர் சாருக்கு 2வது படம், எழில் சாருக்கு 2வது படம், பூபதி பாண்டியனுக்கு முதல் படம். இந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? இது அப்போ சூஸ் பண்ணுறதில்ல சார். அப்போ சினிமாவுக்கு வந்த புதுசு இல்லையா? அப்போ ரெகுலராக படங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹிட்டு கொடுத்தோன்னா உடனே ஒரு நம்ம கம்பெனிக்கு பேசணுன்னு வந்துடுவாங்க. ஆக்சிடெண்ட்டாக ஆனது சேரன் சார் இந்த பாரதி கண்ணம்மா படத்தை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அவரை கூப்பிட்டு 2வது படம் பண்ண அவர் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி எழில் சார் துல்லாத மனம் துள்ளும் பண்ணார். அடுத்த படம் நமக்கு வந்து பெண்ணின் மனதை தொட்டு. களஞ்சியம் வந்து பூமணி பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் படம் பூந்தோட்டம். ரவிச்சந்திரன் வந்து இது கண்ணெதிரே தோன்றால் பண்ணியிருந்தார். நம்ம படம் சந்தித்த வேலை. ராஜ் கபூர் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டார். நம்மகிட்ட வரும்போது நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் வந்தார். 2 படம் பண்ணார் அவங்களோட சேர்ந்து. ஆமாங்க, சந்தித்த வேலை ஒன்று, சமஸ்தானம், சாரி ஆனந்த பூங்காற்றே சமஸ்தானம், 2 படம் பண்ணாருங்க. அதான் நம்ம பார்க்கும்போது பரவாயில்லையே, எல்லா இயக்கமும் சரியாக யூஸ் பண்ணியிருக்காரு, பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, எல்லாமே எல்லா படமே நல்ல படம் சார். ரவிக்குமார் சார் ஒரு படம் பண்ணார், பாட்டாளி. ஆமாம். சரத் சார் நம்ம கம்பெனியில் 3 படம் பண்ணாங்க. சமஸ்தானம், பாட்டாளி, பெண்ணின் மனதை தொட்டு. பிரபுதேவன் 3 படம் பண்ணார். அள்ளி தந்த பானம், சார்லி சாப்ளின், பெண்ணின் மனதை தொட்டு. ஆமாம், முரளி நம்ம நண்பர் இறந்து போயிட்டார்ல, அவர் பொற்காலம், அள்ளி தந்தவானம் 2 படம் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பண்ண ஆர்டிஸ்ட்டே நிறைய படங்கள் பண்ணி. சார் முரளி சார் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார். தமிழ் சினிமாவில் நல்லா பீக்கில் வந்துட்டு இருந்த போது அவருக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மரணம். அவருடைய மரணம் உண்மையிலே பெரிய எதிர்பார்க்காத. அவர் இறக்குற வயசே இல்லை சார். அது என்ன, ஏன் யமன் வந்து அவரை சீக்கிரம் கூப்பிட்டு போயிட்டான்னா, ரொம்ப எளிமையான, நீங்கள் பார்த்தீங்கன்னா முரளி சாருடைய ஹிட்ஸ் எல்லாம் வெளியிலே தெரியாது, ஆனால் ஏகப்பட்ட ஹிட்ஸ் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்னா முரளி சார். நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு. எல்லா படம் 100 டேஸ்க்கு சில்வர் ஜூப்ளி கொண்டாடின படம் இல்லை, இதயமெல்லாம் சில்வர் ஜூப்ளி படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் இதயம் படத்தை பற்றி பேசுகிறான். ஆனால் என்னமோ அவ்வளோ எளிமையான ஒரு நடிகர் சார். இப்போ நம்ம படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா, இப்போ ஆர்டிஸ்ட்லாம் வந்து நம்ம படம் சாங் கம்போசிங்லேருந்து டிஸ்கஷன்லேருந்து வந்து உட்காருவார். ஷூட்டிங்லன்னா நேராக நம்ம படம் எடுக்கிற கம்பெனிக்கு வந்துடுவார், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், பேசுவார், நம்ம கூட சாப்பிடுவார். இந்த மாதிரி ஒரு எளிமையாக பழகக்கூடிய நடிகர். அதுக்கு சீக்கிரமாக அவருக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு இதாகிப்போச்சு. ஸோ அதே மாதிரி தேவதை கண்ணன் நடிகர் தனுஷ் இப்போ பயங்கர பீக்கில் இருக்காரு. ஆமாம், அவருடைய ஆரம்ப காலகட்டம் அது. நீங்கள் அவருடைய ஆக்டிங்காக அப்புறம் பார்க்கும்போது கெஸ் பண்ணிங்களா கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார் அப்படின்ட்டுலாம்? சார், அது நான் ஒரு ஆக்டை பார்த்தாலும் நம்ம வந்து அவரை கமிட் பண்ணல. ஆமாம், அந்த கதைக்கு அவர் அந்த கேரக்டர் தேவைப்பட்டதுனால அவரை கமிட் பண்ணோம். ஆனால் மைண்டில் வந்து மட்டும் இவர் பெருசாக வருவார். அவர்கிட்ட நான் அட்வான்ஸ் கொடுக்கும்போதே சொன்ன வார்த்தை தான், நீ பெரிய லெவலில் வருவான்னு சொல்லி தான் அவர் கையில் அட்வான்ஸ் கொடுத்தேன்.
முதல்ல வெளி கம்பெனியாக முதல்ல அட்வான்ஸ் வந்து கொடுத்தது ரோஜா கம்பெனிஸ். ஆமாங்க. அன்றைக்கி வந்து அப்புறம் அவர் நடிப்பெல்லாம் நம்ம பார்க்கல. அவர் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு இதில் மானிட்டரில் காமிச்சிருந்தாங்க. அவங்க இதில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒரு மழை சீன் ஒரு இது ஒன்று காமிச்சாங்க. அது பார்த்து தான் நீ நல்லா வருவீங்க தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அது வந்து சும்மா நம்ம இதெல்லாம் கிடையாது. ஒரு என்னமோ மனசில் தோணுச்சு அதை சொன்னோம், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அவர் பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய லெவலில் இருக்கார். சந்தோஷமாக இருக்குது. ஓகே. நீங்கள் பண்ண படங்களே ரொம்பவும் சின்ன பட்ஜெட்டில் பண்ணி அதிக ப்ராஃபிட் பண்ண படம்னா இது? பெண்ணின் மனை தொட்டு, பெண்ணின் மனை தொட்டு, ஆனந்த பூங்காற்றே. எப்போ வந்து சின்ன படம் பண்ணணும் அப்போல்லாம் ப்ராஃபிட் சார். எப்போ பெரிய படம் பண்ணணும் அதோட என் கதை முடிஞ்சு போச்சு. சின்ன கல் பெத்த லாபம். ஆமாம். ஆக்சுவலாக பெரிய ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணது சார் வாஞ்சிநாதன் தான் அதிக ப்ரொடக்ஷன். அப்போ அந்த டைமில் பண்ணது ஜனா. ஜனா தான் அன்னைக்கு வந்து பெரிய காஸ்ட், பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய காஸ்ட். அதான் நீங்கள் அன்னைக்கு வந்து சார் 10 கோடி படம் இருக்குது பெரிய செலவு. 10 கோடி பெரிய செலவு. 10 கோடி பெரிய செலவு. இன்றைக்கி வந்து 10 கோடி சாதாரணமாக சும்மா ஒரு ஷெட்யூல் போயிட்டு வந்தால் 10 கோடி ஆகுது. அன்னைக்கு வந்து 10 கோடி படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அன்னைக்கு முதல்ல அதிகமாக செலவு பண்ணி எடுத்தது ஜனா. ஆமாங்க. அடுத்தது வந்து வாஞ்சிநாதன். கடைசியாக வாஞ்சிநாதன். ஆமாம். இது ஜனாக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா அவ்வளோ ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. இல்லை சார், அது ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. சூழ்நிலைகள்னால கொஞ்சம் அது சரியான டைமிங் ரிலீஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட சிக்கல், குளறுபடி. நிறைய பேர் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அந்த படத்தை வந்து அது என்னத்தை சொல்கிறது கூட எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. நம்ம நேரம் சரியில்லை, அவ்வளோதான். அப்போ போஸ்டர் எல்லாம் வரும்போது அஜித் சார் லுக்கு வித்தியாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்து. இல்லை, ஸ்டோரி இல்லை சார், அதில் கதை இல்லை. இதுக்கான கதையை வந்து வேற ஒருத்தர் பண்ணிட்டாங்க. நம்ம கதை இல்லாமல் ரெடி பண்ண படம் அது. ஓகே. கதையே கிடையாது. ஆமாம். ஆனால் வாஞ்சிநாதன் அதே பட்ஜெட்டில் அதிக பட்ஜெட்டில் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் அது. வாஞ்சிநாதன் எனக்கு டேபிள் ப்ராஃபிட். அதெல்லாம் வந்து அதாவது பெண்ணின் மனதை தொட்டு படம் ரிலீஸ் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எல்லாம் பிரிண்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு காலையில் வந்து ஏவிஎம்மில் பூஜை. கேப்டன் அப்போ தான் முறையாக நம்ம கம்பெனியில் நடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து கேப்டனுக்கு அதிகமான சம்பளம் வந்து கொடுத்தது நான் தான் அந்த படத்தில். தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் ஒரு 2-2.5 ரூபான்னு வைங்களேன். அன்றைக்கி வந்து ஒரு பெரிய சம்பளம் வந்து கேப்டன். அந்த போய் ஏவிஎம்மில் பூஜை கேப்டன்லாம் வந்து அட்டன் பண்ணிவிட்டு நேராக ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸில் லிட்ரலாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அடிதடி. யார் வாங்குறது? ஆமாம். ஒரு ஏரியாவுக்கு 2 பேர் 3 பேர் பணத்தோடு நிற்கிறாங்க. ஒரே நாள் ஆல் ஏரியா விற்றுட்டு 2 கோடி ரூபா அட்வான்ஸ். அப்போ சினிமா எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்கு பாருங்கள். நீனும் போட்டி போட்டு வாங்குறாங்க. போட்டி போட்டு உண்மையிலே போட்டி போட்டாங்க. மதுரை ஏரியாவுக்கு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் 2 பேரும் பணம் வச்சுருக்காங்க. 10 லட்ச ரூபா அட்வான்ஸை வச்சுக்கிட்டு நான் தான் முன்னாடி வந்தேன், நீ தான் முன்னாடி வந்தேன்னு சொல்லிட்டு பண்ணி போட்டியில் வந்து கமிட்டான படம் வாஞ்சிநாதன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி படமும் நல்ல ஹிட் ஆச்சு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே நல்ல லாபத்தை ஈட்டி கொடுத்த படம். பிஸ்னஸ் தாண்டி நீங்கள் பண்ண படங்களே உங்களுக்கு ரொம்பவும் க்ளோஸ் டு ஹார்ட்னா எந்த படம் சொல்லுவீங்க? இந்த ஒரு படம் போதும் என் பேரை சொல்கிறதுக்கு. எனக்கு பொற்காலம், வாஞ்சிநாதன், பெண்ணின் மனை தொட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெண்ணின் மனை தொட்டுலாம் இன்றைக்கும் வடிவேல் சார் காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிறைய படங்கள் சார். சார்லி சாப்ளின் முழுக்க ஃபேமிலி காமெடி எல்லா படமுமே. இன்னொன்று சார், நம்ம கதை கேட்கும் போதே நமக்கு வந்து அதில் ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை எடுப்போம். இப்போ நம்ம ரசிகர்லாம் எப்படி வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, அது மாதிரி தான் எல்லா படங்களுமே. சில ஒரு 1-2 படங்கள் மட்டும்தான் எனக்கு ஆவரேஜ். மிச்சம் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஓடின படங்கள் தான். சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வடிவேல் சார் பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வர சொன்னதில் நீங்களும் ஒரு ஆள். அப்போ வரும்போது இவங்க 2 பேருக்கு நம்ம கருத்து ரீதியாக சில விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் வடிவேல் இல்லை சார் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்னென்னா வடிவேல் சார் நம்ம படத்தில் நம்ம கம்பெனியில் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க. நல்ல நண்பர் தான், நல்ல நண்பர். இப்போ ஸ்டார் நைட் நான் பண்ணும்போது கேப்டன் வந்து அவ்வளோ வடிவேல்னு ரொம்ப உயிராக இருப்பார். கேப்டன் தானே அப்போ நடிகர் தலைவராக இருந்தார். வடிவேல் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். இவரும் கேப்டன் அவ்வளோ பாசமாக இருப்பார். இது இடையில என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு பிரிவாகி
வெளியில் மக்கள் பேசுகிற அளவுக்கு நடந்து போச்சு. ஏன்னா அவங்களுடைய காம்போ எப்படி வடிவேலு பார்த்திபன் காம்போ சொல்ற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. வடிவேலு ஆமாம் 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 பயங்கரமா hit ஆமாம் ஆச்சு ஆமாம் அவங்க ஆமாம் ஆரம்ப காலங்களில் இருந்தது. நிச்சயமாக அந்த இது வந்து நடந்திருக்க கூடாது கூடாது. கூடாது. நீங்க சொல்லும்போது ஸ்டார் நைட் ஞாபகம் வருது. இந்த 7 இமயமலை பாட்டு போட்டு விஜயகாந்த் ஸ்டேஜில் நடந்து வருவாரு, நெப்போலியன் வடிவேலு கைத்தட்டி ஆமாம் சுத்தி டான்ஸ் ஆடிட்டு ஆமாம் இருப்பாங்க. ஆமாம் செமையா ஆமாம். vibe. இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒன்று சொல்லணும். நிறைய இதில் வந்து இந்த நடிகர் சங்க ஸ்டார் நைட்டை பேசும்போது நெப்போலியன் சாரை விட்டுருவேன். என்னென்னா யூஎஸ்ல இந்த இந்த ஸ்டார் நைட்டு நடக்கிறதுக்கு, நடிகர் சங்க ஸ்டார் நைட் நடக்கிறதுக்கு கேப்டன் வந்து அவர் பிரசிடெண்ட்டாக இருந்து எந்த அளவுக்கு ஒத்துழைச்சாரோ அந்த அளவுக்கு சரத்குமார் சாரும் சரி, நெப்போலியன் சாரும் சரி, ராதாரவி சாரும் சரி எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு வந்து பெரிய விஷயம். இன்னொரு சின்ன இது சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதில் ஸ்டார் நைட்டில் நடந்த விஷயத்தில் மலேசியா பண்ணிட்டோம், ம். சிங்கப்பூர் போயாச்சு. சிங்கப்பூர் ஸ்டார் நைட்டு கோலாகலமாக நடந்துச்சு. ஆனால் எல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே எப்பயுமே சார் படம் எடுக்கிறவனுக்கு தான் டென்ஷனு. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண என்னை ஒருத்தனை தவிர மிச்சம் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டம் இருக்கார். ரஜினி சார்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வச்சு ஹாலில் வச்சு அவங்க பாட, சில பேர் பாட, டான்ஸ் ஆட அப்படி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் அந்த முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்ததோடு எனக்கு ஆகி அங்கே லோக்கல் ஷோ எடுத்து நடத்தினார் இல்லையா, அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருந்தோம். அவன் என்ன பண்ணிட்டான், கொடுக்க வேண்டிய பணத்தை இல்லை ஆடியன்ஸ் வரலன்ட்டான். ஐயோ, ஜனங்கள் வரல, பணம் கொடுக்க முடியாதுன்ட்டான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே. என்னடா சடனாக இப்படி சொல்கிறேன்னு பார்த்தா முடிச்சா எப்படி ஒரு படம் எடுத்தால் டென்ஷன் இருக்கும் தயாரிப்பாளருக்கு, அந்த மாதிரி நம்ம எடுத்து நடத்துனதுக்கு நம்ம எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. எப்போ ஒருத்தன் எடுத்து செய்யணும், நிம்மதியாக இருக்க முடியாது. போய் பார்த்தா தேடி கீடி பார்க்குறோம், ஆள் கிடைக்கல. கடைசியில் அவன் பாருங்கள், அவன் எவ்வளோ பெரிய கிளவர். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே ரூம் போட்டு தங்கியிருக்கான். நாங்கள் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கோம். ஓகே, அதே அங்கே தான் இருக்காங்க. அப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி போயிட்டு பணம் விட்றான்னா இல்லை, இது டிக்கெட்டெல்லாம் சேல்ஸ் ஆகலை. டிக்கெட்டு வந்து மலேசியாவிலேருந்து கிளம்புறோம். ரஜினி சார் கேட்குறாரு, மைதீன் மலேசியா, ஏன்னா மலேசியா ஷோவில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். எல்லோரும் அந்த ஆர்டிஸ்ட் கூட இருந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டு, சிங்கப்பூர் ஷோவில் டிக்கெட்லாம் விற்று போச்சா மைதீன், நான் எதுவும் வந்து கவுண்டரில் நிற்கணுமா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, வார்த்தை சொல்கிறதெல்லாம். கவுண்டரில் வந்து நிற்கணுமா அப்படின்னாரு. இல்லை சார், எல்லா டிக்கெட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், சிங்கப்பூர் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னையான்னு கேட்டால், சார் மொத்த டிக்கெட் சோல்ட் அவுட்டுன்ட்டான், யாருக்கா கொடுக்கணுன்னா கூட டிக்கெட் கிடையாது சார்ன்ட்டான். இவர் ரஜினி சார்ட்டே சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா கேப்டன்ட்டே சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு, டிக்கெட்லாம் சோல்ட் அவுட்டு போயாச்சு. ஸ்டார் நைட் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து பேக். இப்போ மற்ற ஊர் மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் விட முடியாது சிங்கப்பூரில். அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டைமிங்னா டைம் எல்லாமே இதாக இருந்துச்சு. ஃபுல் பேக்கு முடிஞ்சிச்சு. எல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆட்டம் பாட்டம் டான்ஸ் இருக்காங்க, என்னை மட்டும் கொஞ்சம் டென்ஷனில் விட்டானுங்க. சார், நான் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளத்தை எப்படி திரட்டி கொண்டு போய் இந்த கேளுங்க, இந்த மேட்ரு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஹோட்டலில் ரூமில் கண்டுபிடிச்சி போயிட்டேன். போகணுன்னு சொன்னால் இவன் சொல்கிறான், பச்சை என்ன இது இல்லை, கலெக்ஷன் வரல, என்னால் பணம் கொடுக்க முடியாதுங்கிறான். நான் நடிகை சங்கத்துக்கு பாக்கி, இதை வாங்கி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 257 பேரை கூப்பிட்டு போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஏர் டிக்கெட் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட, 1.5 கோடி ரூபா ஏர் டிக்கெட் மட்டுமே. ஹோட்டலில் ரூம் ஏகப்பட்டது செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இவன் இப்படி சொல்கிறான். பார்த்து அவன்கிட்ட போராடி பார்த்தோன்னா இது வரைக்கும் கூடுமான வரைக்கும் கேப்டன் காதுக்கு போகாமல், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. நான் மட்டும் டென்ஷனில் உட்காந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு லெவலுக்கு மேலே இவன்ட்டு இந்த வசூலாக பண்ணாமல் விடக்கூடாதுன்ற லெவலுக்கு இறங்கி பண்ண ஆரம்பித்த நேரத்துக்கு அன்றைக்கி வந்து முழு ராத்திரி என் கூட இருந்து இந்த பணத்தை வாங்குறதுக்கு உதவுனது நெப்போலியன் சார். அது என்றைக்குமே மறக்க முடியாது. இப்போ டச்சில் இருக்கீங்களா சார்? இப்போ டச்சில் இருக்கீங்களா அவரோட? டச்சில் இருக்கேன் சார். யூஎஸ்லேருந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க. அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ரியல்லி ஹீரோவாக இருந்து எனக்கு வசூல் பண்ணி வசூல் வந்ததுக்கு பெரிய காரணம் நெப்போலியன் சார். இந்த நேரத்தில் அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி நான் கேட்டிருந்தேன், அது எப்படி சார் ஆர்கனைஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்போலாம் நம்ம அந்த மாதிரி எல்லா நடிகரும் ஒரு திரட்டி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அவங்க வராங்களா, அப்போ நான் வரமாட்டேன் சார். அது வந்து நடிகர் சங்கம் பண்ண வேலை தான் சார்.
நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டேன். கேப்டன் அப்போ தலைவராக இருக்கார், சரத் சார் செயலாளர், நெப்போலியன் சார் துணைத் தலைவர்னு நினைக்கிறேன். நெப்போலியன் சார், காளின்னு ஒருத்தர் பொருளாளராக இருந்தார். நான் வந்து ராதா ரவி சார் ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்க. நான் வந்து இந்த இதுக்கான ஸ்டார் நைட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் போட்டேன். சன் டிவி எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்தாங்க. கான்ட்ராக்ட் போட்டுட்டேன். இந்த வேலையை எடுத்து கட்டி செஞ்சது நடிகர் சங்கம். நடிகர் சங்கம் மெயினாக நின்னது கேப்டன், சரத் சார், நெப்போலியன் சார், ராதாரவி சார், அது காளின்னு ஒரு பொருளாளர். இவங்கெல்லாம் வந்து அதாவது இதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்லாம் நினைக்கல. தன்னுடைய சொந்த இதாக நினச்சி பெரிய அப்படி ஒரு அற்புதமாக எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறத மறந்து, அதே மாதிரி வந்த நடிகர்களும் நம்மளுடைய சங்கத்துக்காக நம்ம பண்ணுறோம், நம்ம நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அதில் தான் என்னால் ஜெயிக்க முடிச்சு. இல்லாட்டி வந்து என்ன சார் விளையாட்டை 257 பேர் யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து வெளிநாடு கூட்டிகிட்டு போய் மலேசியா, சிங்கப்பூர், இங்கேருந்து அங்கேருந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் பஸ் ட்ராவலு, அதெல்லாம் ஒரு பெரிய மெமரி இருக்கிற நிகழ்ச்சிகள். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இப்படி இதை நம்ம சாதிச்சு காமிச்சிட்டோம் அப்படின்னு. ஆமாம், நிச்சயமாக நிறைய பெருமையாக இருக்குது சார். அதுக்கப்புறம் எத்தனையோ ஷோ பண்ணிட்டாங்க, முடியலையே. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் நம்ம ஷோ மாதிரி யாருமே பண்ணவும் முடியாது. இவ்வளோ ஆர்டிஸ்ட் எப்படி ஒற்றுமை முன்னா வருவாங்க? இடையில கூட எடுத்து எதோ பண்ணாங்க, அந்த அளவுக்கு சக்ஸஸ் இல்லை. சார் கட் பண்ணி அப்படியே நம்ம இப்போ இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்துக்கு வந்து வரோம்னா, இவங்களுடைய எப்படி சார் செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நல்லா சிறப்பாக தான் சார் இருக்குது. சிறப்பாக இருக்குது. நாசர் சார் இருக்காங்க, அவர் கார்த்திக், இது எல்லாமே நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கட்டடம் வந்து ஒரு நல்ல அதாவது அது திருப்பி சொல்கிற மாதிரி கேப்டன் அன்னைக்கு இருந்த நடிகர் சங்க நிர்வாகிகள் மீட்டு கொடுத்த அந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் வந்து பெரிய லெவலில் இதுக்கு முன்னுதாரணம் காரணமாக இருந்தவங்க அவங்கள இன்றைக்கும் மறக்காமல் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பெருமை சேர்க்குற விதமாக அவங்களோட பேரையோ இல்லை ஏதோ ஒன்று அவங்கள யூஸ் பண்ணணுன்னு இன்றைக்கி இருக்கிற நிர்வாகிகளுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே அதான் கட்டடத்துக்காக தான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். கட்டடம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டுருக்கு. ஆனால் இது காரணம் வந்து அன்றைக்கி இருந்த கேப்டன் தலைவராக இருந்து அன்றைக்கி இருந்த நிர்வாகிகள் முக்கியமான காரணம். ஓகே, இறுதியாக ஒரே இருக்கிறீங்க சார். நீங்கள் நடிகர் விஜய் கூட படம் பண்ணலை, பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இருந்து மிகப்பெரிய ஸ்டாராக வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. எப்படி இருக்குது அவருடைய மூவ்? இப்போ வந்து இந்த கரண்ட்டில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்காரு சார். ரொம்ப இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய ஆட்கள் போய் உள்ளே சேர்ந்துட்டுருக்காங்க. ஒரு ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. இன்னும் போக தான் உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் தான் கரெக்டான ட்ரெண்டு தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் சார், கேப்டனுக்கு கூடாத கூட்டம் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம் இல்லை, கலைஞர் கூடாத கூட்டம் இல்லை. இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகுமான்னா தெரியாது. கேப்டனுடைய முதல் மாநாடு மதுரையில், அந்த கூட்டத்தை வந்து இன்றைக்கும் யாருக்கும் வரல. விஜய் சாருக்கு அந்த கூட்டத்தை பேசுகிறாங்க, பெரிய கூட்டம் தான். ஆனால் இதை விட கூட்டம் கேப்டனுக்கு வந்துச்சு. அரசியல் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். இவங்க போகிற போக்கு, இவங்களுடைய செயல்பாடு, இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இவங்க எப்படி வருவாங்க என்னன்றது தெரியும். இது வந்து கரெக்டாக பிப்ரவரி, மார்ச்சில் தான் தெரியும், கரெக்டான ரிசல்ட் தெரியும். நம்ம கூட்டத்தை பார்த்து வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இதை விட நிறைய கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் மேடைகளை பேசும்போது அடிக்கடி சொல்கிறது கேப்டன் விஜயகாந்த் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு அதையும் பயன்படுத்திக்கிறாரு. அது நிச்சயமாக சார் சொல்லணும் இல்லை. அன்றைக்கி வந்து எந்த இதுவும் இல்லாமல் பார்த்து இப்போ விஜய் சார் கூட கேப்டன் நடித்து கொடுத்தாங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி அவர் வந்து இப்போ ஒரு பெருசாக என்ட்ரி ஆகிறதுக்கு கேப்டன் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. தப்பே கிடையாது. இன்றைக்கி அவர் கேப்டன் இருந்திருந்தால் அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவர் மறைஞ்சு போயிட்டாங்க. நிச்சயமாக ஒரு பரபரப்பாக இருக்குது சார். எனக்கு சொல்ல தெரில. பிப்ரவரி, மார்ச்சில் தான் தெரியும். சூப்பர் சார். ஆமாம் சார். ஸோ இப்போ அடுத்த வருஷம் தான் உங்களுடைய படம்? ஆமாம் சார். இப்போ இந்த சம்மருக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயம் உங்களெல்லாம் அழைப்பு இருக்குது, வாங்க. படம் வெற்றி பெறதுக்கு கண்டிப்பாக நாங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து ஒரு ரிலீஃபாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ உங்களுடைய படத்துடைய முன்னோட்டம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராமிஸ். நிச்சயம் படம் வந்து 100% வெற்றி படம் சார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ரோஜா கமெண்ட்ஸ் படங்கள் எல்லாமே சின்ன குறைபாடுகள் இருந்த படம் தான் சரியாக போகலை. மிச்சம் எல்லா படமே வந்து சக்ஸஸ் படம் தான்.
அதனால் இந்த படத்தையும் மக்கள் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகி கொடுப்பாங்க. அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. அட்வான்ஸாக இப்போவே வாழ்த்துக்கள் அந்த படத்துக்காக. கண்டிப்பாக வெற்றி அடையும். ஸோ உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிடுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். எனக்கும் வந்து நீங்கள் இந்த பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து இந்த இதன் மூலிமா நம்முடைய ரசிகர்களையும் சந்திக்கான வாய்ப்பு கொடுத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார்.